வந்துடுச்சு ஆசையில் ஓடி வந்தேன். லாஸ்ட் வீடியோல அக்ரிலிக் சில்க் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த சாரி வந்துடுது. நான் வந்து ஒரு 3 சாரி ஆர்டர் பண்ணிருந்தேன். அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். அதுல வந்து எனக்கு வந்து இந்த இங்க் ப்ளூல மெரூன் பார்டர், அந்த ப்ளூ கலர் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அது வந்துடுது. அதை தவிர ஒரு 2 சாரி சேம் கலர் ஆனா வேற வேற பார்டர், அது மாதிரி ஆர்டர் பண்ணிருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தா, அதுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிருக்கேன். அது எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் கேட்ட சாரி இங்க் ப்ளூல மெரூன் பார்டர், வைர ஊசி போட்டது. ஏற்கனவே இதே சேம் கலர் 2 பேருக்கு ஸ்டிச் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்க லோக்கல்ல இருக்கிற ஒருத்தர் ஆர்டர் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்திருந்தேன். அதுவும் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவ வந்து எங்க வாங்கினா எங்க பர்ச்சேஸ் பண்ணா அப்படிங்கறத நான் கேட்டுக்கல. அதுக்கு அடுத்ததா மதுரையில இருந்து ராஜி அப்படிங்கிறவா வந்து எனக்கு கொரியர் பண்ணியிருந்தா. அந்த மெட்டீரியலும் சூப்பரா இருந்தது. இதே மாதிரியே எல்லாரும் வர ஆரம்பிச்சோன்னே எனக்கு இது எங்க கிடைக்கிறது, என்ன ஏது மெட்டீரியல் எங்க கிடைக்கிறது அப்படிங்கறத விசாரிச்சு அவளுக்கு போன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணினேன். அதே சாரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே வைர ஊசி போட்டு இந்த இங்க் ப்ளூல மெரூன் பார்டர் போட்டு இது எனக்கு வந்துடுது. இப்ப இதை நான் உங்களுக்கு கட்டி காமிச்சு இதுல உள்ள வந்து கஷ்ட நஷ்டங்களை உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்ததா 2 கலர் சேம் கலர், ஒரு மாதிரி ராமர் ப்ளூலயே கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்கு. கிரீன் வராது, ப்ளூ கலர், ராமர் ப்ளூலயே டார்க் கலர். அதுல வந்து நல்ல நாகப்பழ கலர்ல பார்டர், இன்னொன்னு வந்து அதே ப்ளூல மெரூன் பார்டர். இது ரெண்டும், ஒண்ணு வந்து கோவில் அம்பாளுக்காக சாத்துறதுக்காக வாங்கியிருக்கேன், இன்னொன்னு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக வாங்கியிருக்கேன். இப்ப அந்த சாரியா 9 ஆர்ட்ஸ் ஸ்டிச் பண்ணாம தான் நான் கட்டிக்க போறேன். ஏற்கனவே நான் வந்து ஸ்டிச் பண்ணி கட்டிக்கிறது இல்ல, வெளியில எல்லாருக்குமே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து அதை எப்படி உடுத்தின்டாக்க நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன். எப்படி இருக்கு? இந்த புசு புசுலாம் வராம ரொம்ப சாஃப்டா சைடு ஃபுல்லா அப்படியே கவர் ஆயிட்டு ஒல்லியா காமிக்கிறதா? இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இது வரைக்கும் தெரியுது. இப்ப எப்படி இருக்கு? இந்த சைடு எல்லாம் புசு புசு நிக்காம புடவை வந்து நம்மள குண்டா காமிக்காம அதாவது ஒல்லியா காமிக்கிறது. அதாவது இந்த இடம்லாம் வந்து பஃப்னு வருது. எல்லாரும் சொல்றாங்க பாலி காட்டு, கல்யாணி காட்டன் எல்லாம் கட்டிக்கும் போது, அந்த பெங்கால் காட்டன் அது மாதிரிலாம் கட்டிக்கும் போது, அதாவது செமிசில் காட்டன் கட்டினா கூட அப்படிதான் இருக்கும். அந்த புடவை வந்து ஒரு மொடமடப்பு இருக்கும். அதுல வந்து ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது. இதுல நல்ல சாஃப்டா இருக்கிறதுனால ரொம்ப அழகா அப்படியே படிமானமா அப்படியே படிஞ்சு வருது. சிந்தட்டிக் எல்லாம் சாரி எல்லாம் கட்டினா எப்படி அழகா படிமானமா அப்படி நிக்குமோ அதே போல நிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. இதுல வந்து இந்த இடத்துல வந்து 2 தடவை டெஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா புடவை வந்து நம்ம கட்டிக்கும் போது ஃபர்ஸ்ட் கரெக்டா கட்டிப்போம், அதாவது ஜரி பார்டர் வந்து வெளியில வர மாதிரி கட்டிப்போம். அப்படி சுத்தி வந்துட்டு மடிசார் எல்லாம் போட்டுட்டு திரும்பி எடுத்துன்னு வரும்போது ரிவர்ஸ்ல வரும்போது இது வந்து புடவையோட இந்த தலைப்பு சைடு வந்து உல்டாவா வந்தாதான் ஃப்ரண்ட்ல வந்து இந்த தலைப்பு வந்து ஃப்ரண்ட்ல கரெக்டா அப்படி மடிச்சு வரும்போது அதோட ஜரி வந்து ஃபுல்லா தெரியும். ஆனா இந்த சைட்ல வந்து தலைப்போட ஜரி வந்து பிளெயின்ல ஓபன்ல வரணும் அப்படின்னாக்க இந்த ஜரி இந்த போட்டுக்கிற இந்த ஜரி வந்து உல்டாவா வரும். இதுவும் கரெக்டா வரணும், இதுவும் கரெக்டா வரணும் அப்படின்னா அதுல ஒரு சின்ன ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுல வந்து மடிசார் போட்டுட்டு ரைட் சைட்ல இழுத்துட்டு சொருகிட்டு திருப்பி கொண்டு வருவோம்ல, அப்ப வந்து புடவைய வந்து உல்டாவா கொண்டு வருவோம். அது உல்டாவா கொண்டு வராம நார்மலா ஜரி வந்து மேல இருக்கிற மாதிரி நல்ல பக்கத்தையே மேல வச்சு நம்ம கட்டிட்டு தலைப்பெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் இந்த தலைப்பு இருக்கு இல்லையா, அந்த தலைப்பு வந்து உள்பக்கம் வரத வந்து இப்படி காமிக்கிறேன். இந்த உள்பக்கம் வரத வந்து இப்படி எடுத்துட்டு வந்துட்டு இப்படி ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம போடுவோம். அப்ப வந்து உல்டாவா தெரியும். இந்த தலைப்பு வந்து இப்ப இது இங்க கரெக்டா இருக்குன்னா இது உல்டாவா தெரியுது இல்லையா. இப்ப திரும்ப அகைன் இத இன்னொரு தடவை உல்டா பண்ணுங்க. இந்த உல்டா பண்ணிட்டு இத கரெக்ட் பண்ணிட்டு பண்ணோம்னா இந்த இடத்துல 2 ட்விஸ்ட் வந்துரும். இந்த இடமும் கரெக்டா ஒல்லி ஆயிடும், நமக்கு பின்னாடி பார்க்கவும் அழகா இருக்கும், ஃப்ரண்ட்ல பார்க்கவும் அழகா இருக்கும். இந்த சரியும் நல்ல பிரைட் கலரா, அதாவது நல்ல பக்கம் வெளில வர மாதிரி இருக்கும். இந்த தலைப்புலயும் நல்ல பக்கம் இந்த தலைப்போட உள்பக்கம் வராம வெளிப்பக்கம் வர மாதிரி இருக்கும். ரொம்பவே அருமையா இருக்கு. இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மீனா மாமிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அந்த மீனா மாமியோட போன் நம்பர் இது எல்லாமே நம்ம இப்ப பாக்கலாம். அவளோட போன் நம்பர் மட்டும் தான் கொடுப்பேன். அவ ஆன்லைன்ல தான் இது கொடுத்துட்டு இருக்கா, அதனால அவளோட போன் நம்பர் மட்டும் கொடுக்குறேன். கான்டாக்ட் நம்பர்ல அவளுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சாரி 9 ஆர்ட்ஸ் வந்து இதே போல அக்ரிலிக் சில்க் என்ன கலர் கேட்டாலும் கொடுக்குறா. இதுலயே வந்து பிளெயினா வேணும் அப்படின்னாலும் கொடுப்பான். இதுல வந்து செக்குடு வருது. நான் இப்ப 2 செக்குடு நான் காமிக்கிறேன். அதை வந்து இது வந்து வைர ஊசி. இப்ப எனக்கு இந்த சாரி இந்த கலர் எனக்கு எப்படி சூட் ஆகுது, எனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இது வந்து வைர ஊசி புடவை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான கலர்.
எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது கீழ் வரைக்கும் காமிச்சிருக்கேன், கால் எப்படி இருக்கு அப்படிங்கறதை நான் இன்னொரு தடவை நான் ஃபுல்லா காமிக்கிறேன். நிறைய பேர் கேட்கறது என்னன்னா 9 கச்சை கட்டிட்டு ஃபுல் வியூ காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கால் வரைக்கும் இதுல தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீடியோ வந்து கிராஸா காமிச்சிருக்கேன். இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. கால் வந்து காலே தெரியாது, எங்கேயுமே கால் தெரியுதா பாருங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் வியூ, இது வந்து பேக் சைடு வியூ. இதுல வந்து நம்ம சாரி வந்து நிறைய 10 கஜம் இருக்கு, நிறையவே இருக்கு. அப்படிங்கறதுனால நான் வந்து ஒரு 10 ஃபிளீட் ரொம்ப குட்டி குட்டியா அழகா 10 ஃபிளீட் வச்சிருக்கேன். அந்த ஃபிளீட்ஸ் வந்து எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஃபிளீட்ஸ் வந்து ரொம்ப நிறைய வச்சிருக்கேன், 10 ஃபிளீட் வச்சிருக்கேன். அதனால கீழேயும் கால் தெரியாது உங்களுக்கு. நான் நிறையவே காமிச்சிருக்கேன். கீழே நடக்கும் போதும் கால் தெரியாது, கீழே உட்காந்து எழுந்துக்கிறது ஈஸியா இருக்கும். அது மாதிரி மடிசார் கொடுத்து வாங்கும் போது அந்த மடிசாரை வந்து கீழே இந்த முழங்காலுக்கு கீழ் வரைக்கும் கொடுக்க கூடாது. எப்போதுமே முழங்காலுக்கு கீழ் வரைக்கும் தழைஞ்சு வந்ததுனாக்க அது நடக்கும் போது தடுக்கும், கீழே உட்காரும் போது தடுக்கும். அதனால ரொம்பவும் தூக்கிட்டேன்னா கீழே கால் தெரியற மாதிரி கீழே காலை வலிச்சுக்கும். அதனால ரொம்பவும் தூக்க கூடாது, அந்த முட்டி வரைக்கும் இருக்கக்கூடாது. முட்டிக்கு துளி மேலோட இருந்ததுனாக்கா உங்களுக்கு நடக்கும் போது இது வராது. அது மாதிரி சென்டர் ஃபிளீட் அந்த பின்னாடி கொசவா வைக்கிறதுல அந்த கொசவானை வந்து இந்த எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இந்த லெஃப்ட் சைடா வைப்பா, இங்கதான் வைப்பா. அது வந்து சென்டர்ல நகர்த்தி வைக்கணும். சென்டர்ல நகர்த்தி வச்சுட்டு அந்த மடிசார் கொண்டு வரும்போது அந்த கொசவானை இந்த பக்கம் நகர்த்திட்டு அந்த மடிசார் இப்படி கொண்டு வந்து வரும்போது அந்த மடிசார் அந்த கொசவா வந்து இது வரைக்கும் வருது. இப்ப இது வரைக்கும் வந்ததுன்னா எந்த காலுமே எங்கேயுமே வலிக்காது. இதுதான் எல்லாருக்கும் உள்ள டிப்ஸ். அந்த கொசவா வந்து சென்டர்ல வரணும். மடிசார் போடும்போது அந்த மடிசார் வந்து முட்டிக்கு கொஞ்சம் மேலோட வரணும். அந்த மாதிரி வரும்போது அந்த ரைட் சைடு காலை வந்து கீழே அழுத்தி இழுத்து நல்லா அகட்டி வச்சிருந்தாக்கா அந்த பேண்ட் மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். அந்த பேண்ட் மாதிரி ரெடி பண்ணும்போது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இப்படி காலை அகட்டி வச்சுக்கிறீங்களோ, இப்ப வந்து இந்த மடிசார் வந்து இந்த இடத்துல சென்டர்ல வரணும். அந்த மாதிரி வரும்போது கீழே எந்த இடத்துலயுமே கால் தெரியாது உங்களுக்கு. இப்ப இதுவும் கீழே நல்லா தழைஞ்சு வரும், இந்த சைடும் தழைஞ்சு வரும். உங்களுக்கு வந்து நடக்கும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதே போல நீங்க ஸ்டிச் பண்ணாம கட்டிக்கிறவா இந்த மாதிரி கட்டி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கால் தெரியாம இருக்கா, வலிக்காம இருக்கா அப்படிங்கறது நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ரொம்பவே இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கறனாலதான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க நினைச்சேன். இப்ப அந்த எங்க இருந்து நான் வாங்குறேன் அப்படிங்கறத பாக்கலாம். டி நகர்ல தான் இருக்கேன்னு சொன்னா எனக்கு அவளோட அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. கால் பண்ணி அவளோட போன் நம்பர் நான் இதோட அட்டாச் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன், கீழே அந்த ரோல்லயும் வர மாதிரி நான் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவ வந்து உங்களுக்கு நீங்க எப்படி கேட்கறாலோ அந்த மாதிரி கொடுப்பா. பிளெயின் சாரியா வேணும்னாலும் கொடுப்பா. இப்ப இது வந்து நான் வாங்கியிருக்கிறது வந்து வைரஊசி புடவையும் கொடுக்குறா. அதே மாதிரி செக்குடு பேட்டர்ன் நான் இன்னொரு 2 சாரி வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை போய் பாக்கலாம். அது வந்து செக்குடு பேட்டர்ன். இது வந்து செக்குடு சாரி. செக்குடு அப்படின்னாக்க இது நல்ல ப்ளூ, அதாவது காப்பர் சல்ஃபேட் ப்ளூ அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, காப்பர் சல்ஃபேட் ப்ளூன்னு நினைச்சு நான் ஆர்டர் பண்ணோம். ஆனா அந்த மாதிரி வரல, மயில் கழுத்து கலர்ல இருந்துச்சு. மயில் கழுத்து கலர் கிரீன் இல்லாம ப்ளூவா இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அந்த ப்ளூல இருக்கு. இதுல வந்து ஜரியில செக்குடா இருக்கு. அதனால இந்த சாரியும் நல்ல கிராண்டா இருக்கு. இது வந்து நாகப்பழ கலர் பார்டர். இது உங்களுக்கு கேமரால எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனா நேர்ல பாக்கிறது ரொம்பவே அழகா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. இந்த கலர் இதே கலர்ல இதே சேம் கலர்ல மெரூன் பார்டர், இதுவும் அதே செக்குடு பேட்டர்ன். இந்த இங்க் ப்ளூல மெரூன் பார்டர், இது வந்து வைரஊசி புடவை. இப்ப செக்குடு பேட்டர்ன் பார்த்தோம். அந்த செக்குடு இந்த வைரஊசியும் வந்து ஃபுல்லா ஜரியில வந்து வைரஊசியா இருக்கனால ரொம்ப மைல்டா இருக்கனால, ரொம்ப பட்டையா இருந்ததுன்னா ரொம்ப காடியா இருக்கும். ரொம்ப மைல்டா வரதுனால ரொம்பவே அழகா இருக்கு. அதே மாதிரியே இதே மைல்டு அந்த வைரஊசி மாதிரி இருக்கிறது வந்து அந்த செக்குடுல வந்து அதே மெல்லிசா செக்குடு வரதுனால ரொம்ப கிட்டக்க வந்து பார்த்தாலும் காடியாலாம் இல்ல. அது எட்டக்க வந்து பார்க்கும்போது நல்ல ஷைனிங் இருக்கு. ஏன்னா இதுல அந்த கோல்டு கலர்ல உங்களுக்கு ஷைனிங்கோட ஒரு கிளிட்டரிங் எஃபெக்டோட அந்த லைன்ஸ் வரதுனால அதுவுமே ரொம்ப பளபளன்னு இருக்கு. லைட்டிங்ல வந்து உங்களுக்கு அந்த பளபளப்பு தெரியும். அதனால எட்டக்கு வந்து பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு, அருமையா இருக்கு. இந்த புடவை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபேனும் போடல, ஏசியும் போடல. ஆனா இந்த சாரி நான் கட்டிண்டு எப்போதுமே நான் வந்து சம்மரா இருக்கட்டும், விண்டரா இருக்கட்டும், எப்பவுமே ஒண்ணு ஏசி இருக்கணும், இல்லைன்னா ஃபேன் இருக்கணும். ஃபேன் இல்லாம என்னால இருக்க முடியாது. அதுவும் சென்னை கிளைமேட் கண்டிப்பா ஃபேன் இல்லாம இருக்க முடியாது. ஃபேனும் இல்லாம ஏசி ஃபேன் இல்ல அப்படின்னாக்க எப்போதுமே நான் வந்து வீடியோ எடுக்கும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஏசியை போடுவேன். இப்ப ஏசி கூட நான் போடல. ஆனா இத்தனை நேரம் நான் கட்டின்னு இருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ரொம்ப ஒன்னும் ஸ்வெட்டிங் இல்ல. அதனால இது வந்து ஒரு கல்யாணமோ கார்த்திகோ மே மாச கல்யாணத்துக்கு கூட கட்டிக்கலாம் போல இருக்கு. அதனால அந்த அளவுக்கு எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த சாரி வந்து இப்பதான் கட்டிண்டேன் இல்லையா, உங்களுக்கு கட்டி காமிச்சேன். கட்டினதுக்கு அப்புறம் இப்படித்தானே கட்டினோம் இல்லையா, இப்ப கட்டின இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கசங்கவே இல்ல, துளி கூட கசங்கல. நான் இதையும் உங்களோட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த கிளிப்பை நான் ஆட் பண்றேன். துளி கூட கசங்கவே இல்ல, அயன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. இப்ப வந்து இந்த மாதிரி கிரேப் சில்க், மைசூர் சில்க், ஒரிஜினல் சில்க் காட்டன் அண்ட் பட்டு எது கட்டினாலுமே கட்டின்ற இடம் உள்ளுக்குள்ள சொருகின்ற இடம் எல்லாம் மேல வந்து அப்படியே கசங்கி இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் டைம் கட்டிக்கணும் அப்படின்னா அதை அயன் பண்ணினாதான் கட்டிக்க முடியும். அதே மாதிரி பிளீட்ஸ் வச்ச இடம், இந்த இடம் எல்லாம் அப்படியே படிமானமா இருக்கு அப்படின்னா அந்த இடம் எல்லாம் மடிப்பா அப்படியே இருக்கும் இல்லையா. இதுல வந்து அது எதுவுமே தெரியவே இல்லை, ரொம்ப அருமையா இருக்கு.
அந்த இதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் தான் இந்த கிளிப்பையும் இதோட ஆட் பண்றேன். கண்டிப்பா நீங்க அயனே செய்ய தேவையில்லை. காட்டனா இருந்தாலும் அயன் பண்ணணும், மத்த எந்த மெட்டீரியல் ஒரிஜினல் மெட்டீரியலா இருந்தாலும் அயன் பண்ணணும். ஆனா இந்த அக்ரிலிக் சில்க் அப்படிங்கறது அயன் பண்ண தேவையே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் ரேட்ல இருக்கு. அதனால எல்லாரும் ஈஸியா வாங்கக்கூடியது, ரொம்ப சாஃப்டா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் வாங்கி அதை பயன்பெறணும். அக்ரிலிக் சில்க் வாங்குங்க, கட்டிக்கங்க, ஜமாயுங்க. இதே போல சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க மீனா மாமியா கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிளெயின் வேணுமா, செக்குடு வேணுமா, வைர ஊசி வேணுமா அப்படிங்கறத நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்மளோட சேனல் நேம சொல்லி கேட்டேன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பா. நீங்களும் இதை போல பயன்பெற்று அத புடவை சாரி ஆர்டர் பண்ணா எப்போதுமே கையில ரெடிமேடா இருக்காது. அவகிட்ட காட்டன் சாரி தான் பிரிண்ட் அடிச்சு அவளுக்கு வரது வந்து காட்டனா தான் வரும். அதுக்கு நான் இப்ப லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருக்கேன், அந்த காட்டன் வந்து அக்ரிலிக் சில்க்ல உங்களுக்கு வேணும், இந்த கலர்ல இந்த பார்டர்ல வேணும் அப்படின்னு நீங்க ஆர்டர் பண்ணா கூட தருவா. இதுல வந்து 9 yardsம் கிடைக்கும், 7 yards கிடைக்கும், 6 yards கிடைக்கும், 10.5 yards கிடைக்கும். அதனால கண்டிப்பா உங்களுக்கு எத்தனை yards வேணும், என்ன கலர்ல இந்த பார்டர், நீங்க 6 கஜம் அவளுக்கு 6 கஜம் வந்து உங்களுக்கு கலர்ஸ் ஷேர் பண்ணா கூட எனக்கு இதுல இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதே கலர்ல எனக்கு வந்து 10 கஜம் வேணும், 10 கஜம் வேணும், இல்ல 9 கஜம் வேணும், இல்ல 7 கஜம் வேணும். இப்ப ரொம்ப குண்டா இருக்கா, அவளுக்கு வந்து நார்மல் சாரி 6 கஜமே 6 கஜம் வாங்கினா பத்தாது இல்லையா அவளுக்கு, அப்ப 7 கஜமோ இல்ல 8 கஜமோ அந்த மாதிரி வேணும். அப்ப நீங்க வந்து உங்களுக்கு 7 கஜம் வேணுமா, 8 கஜம் வேணுமா, 6 கஜம் வேணுமா, 9 கஜம் வேணுமா, 10 கஜம் வேணுமா, எது வேணுமோ எனக்கு இந்த கலர்ல இந்த பார்டர்ல இத்தனை கஜம் வேணும் அப்படின்னு நீங்க அவள்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். கண்டிப்பா 10 நாள்னு சொல்லுவா, கண்டிப்பா 20 நாள் ஆகும், இல்ல 1 மாசம் ஆகும். அதனால 1 மாசம் முன்னாலேயே நீங்க சொல்லி ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிட்டு அதை கொடுத்துட்டு எப்படி இருந்தது, உங்களுக்கு அது எப்படி இருந்தது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல புது டிப்ஸோட சந்திக்கிறேன். வணக்கம்.